ஒரு ஊரில் மணி, முத்து என்ற 2 நண்பர்களும் மீன் பிடிக்கும் தொழில் செய்து வந்தனர். இருவரும் ரொம்ப ஏழ்மையானவர்கள். என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா, அதான் மீன் பிடிக்க வந்தேன். என் கிட்டையும் சுத்தமா கையில காசு இல்லப்பா. இன்னைக்கு மீன் பிடித்தால்தான் எனக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி. இப்படி 2 நண்பர்களும் பேசிவிட்டு மீன் பிடிக்க சென்றனர். மணிக்கு நிறைய சின்ன மீன்கள் கிடைத்தது. முத்துவிற்கு ஒரே ஒரு பெரிய மீன் மட்டுமே கிடைத்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பா. இன்று பிடிக்கும் மீனை வச்சுதான் என் மகனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு பெரிய மீன் தான் கிடைச்சது. அதுவும் 500 ரூபாய்க்கு தான் விற்கும் போல இருக்கு. எனக்கு பணத்துக்கு என்ன செய்யுதுன்னு ஒரே கஷ்டமா இருக்குப்பா. உன் மகனுக்கு எவ்வளவு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்? 8000 ரூபாய் கட்டணும்ப்பா. அதுவும் நாளைக்கே கட்டணும்னு இருக்காங்க. நான் பிடிச்ச மீன் எப்படியும் 10,000க்கு விற்கும். அதை எடுத்துட்டு போய் உன் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கோ. உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. நீ பிடிச்ச மீனை என்கிட்ட கொடுத்துட்ட, உனக்கு செலவுக்கு என்னப்பா பண்ணுவேன்? நண்பா, ஒன்று செய்வோமா? நான் பிடித்த மீனை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா 500 ரூபாய்க்கு விற்கும். அது உனக்கு நாளைய செலவுக்கு உதவும்பா. இப்படி இருவரும் அவர்கள் பிடித்த மீன்களை மாற்றிக்கொண்டு விற்க சென்றனர். மணி அந்த ஒரு பெரிய மீனை ஏலம் விட்டதில் 10 கோடி கிடைத்தது. அதில் 5 கோடிக்கு வீடு வாங்கிவிட்டு 5 கோடியை சினிமா படம் எடுக்க முதலீடு செய்து அதில் 50 கோடி லாபமும் சம்பாதித்தான். என்ன மணி என்ன கண்டும் காணாமலும் போறான்? இவனுக்கு கார் எதுன்னு வேற தெரியல. உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து அவன் மீன் பிடிக்க போன இடத்துல அவனுக்கு ஒரு அரிய வகை மீன் கிடைச்சிருக்கு. அதை அவன் ஏலத்துக்கு விட்டதுல அவனுக்கு 10 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஊர்ல இப்ப அவன் தான்ப்பா பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஏங்க, உங்க நண்பர் தான் பெரிய பணக்காரர் ஆகிவிட்டாரே, அவரிடம் ஏதாவது உதவி கேட்கலாம்ல? அவன் பணக்காரன் ஆனதுக்கு நான் தான் காரணம். நான் பிடிச்ச மீனை அவன்கிட்ட கொடுத்தேன். ஆனா அது இவ்வளவு விலைக்கு போகும்னு எனக்கு தெரியல. என்னுடைய பொறுமையின்மையும் வர வாய்ப்பை பயன்படுத்த தெரியாததுமே நம்ம கஷ்டத்துக்கு காரணம். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே மணி வீட்டிற்குள் வந்தான். முத்து, நீ கொடுத்த மீனால எனக்கு நல்ல லாபம் கிடைச்சதுப்பா. அதுல உனக்கு 25 கோடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா, நீ வாங்கிக்க. நண்பனின் பெருந்தன்மையை கண்ட முத்து கண் கலங்கியபடி அவன் காலில் விழுந்து வணங்கினான்.